இந்த இஎம்ஐ படத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இன்னைக்கு நான் சொல்றேன், கடவுள் மீது ஆணையாக சொல்றேன், என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்க அனுப்புங்க, பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். என்னோட நம்பர் 9566268172. சினிமாவுக்காக இந்த மாதிரி நண்பர்களுக்காக இது நான் குரல் கொடுக்கிறதா நான் சொல்றேன். நீங்க படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புனீங்கன்னாக்க உங்களுக்கு டிக்கெட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேங்க. ஏன்னா நீங்க பெரிய நடிகர்களோட படத்தை 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்து பார்ப்பீங்க, 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் கொடுத்து பார்ப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை, சமுதாயத்துக்கு கருத்துள்ள படத்தை பார்த்தாக்க இனிமேல் நீங்க கடன் வாங்கி லோன் எடுத்து லொங்கு படாம நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு, உங்களுடைய தாய் தந்தையை இழந்துடாம, உங்களோட வீடுகளை இழந்துடாம இருக்கிறதுக்கு இந்த இஎம்ஐ மாதிரி படம் இன்னமும் மிகப்பெரிய அளவில் வரணும். சரிங்களா? அதற்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இது. புரியுதுங்களா? எப்படி கமல் சார் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் சினிமாக்காக செலவிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நான் வாங்குற 5-10 இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்துக்கு செலவழிச்சிட்டு போறையா? எனக்கு நீங்க செலவைக்க வேணாம். புரியுதுங்களா? இஎம்ஐ மாதிரி படத்தை பாருங்க, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். எங்க அந்த மாலை இருங்கப்பா, யாரு வந்தது? சூப்பர். இந்த மாதிரி படங்களுக்கு வாழ வைங்க. இந்த படத்துல பிளாக் பாண்டி நடிச்சிருக்கான், உங்க ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான் பிளாக் பாண்டி. அந்த தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நண்பனுக்காக உதவியா இருக்கிற அந்த ஒரு நண்பன் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ எப்படி லோன் போட்டனாக உனக்கு என்னென்ன லோன் போட்டு சூரிட்டி கையெழுத்து போட்டனா உனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பிளாக் பாண்டி நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு இடத்துல அவனோட காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிளாக் பாண்டியோட காதலி அவர்கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்பான், ஐஸு அப்படின்னா, ஐஸா குச்சி ஐஸா கோன் ஐஸா அப்படின்னா அது தியேட்டர் அப்படியே உருகுது. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.